ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக் டேர்ம் 1ல இருந்து யூனிட் 7 A Journey to My Place இந்த லெசனை தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. We can see water on all sides of an. நம்ம அதை சுத்தி எல்லா பக்கமும் தண்ணியை பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அது தீவு தானே, ஐலாண்டு. Soldiers are always brave. They serve our country. Soldiers வீரர்கள் எப்பவுமே தைரியமா இருப்பாங்க. They serve our country. அவங்க நம்ம நாட்டுக்காக சேவை செய்கிறாங்க. The boys tied a tent on the river bank. ஆற்றங்கரையோரம் இந்த பாய்ஸ் எல்லாம் ஒரு டென்ட்டை அமைக்கிறாங்க. A strong storm அப்படின்றது புயல். Hit the ship. ஒரு வலிமையான புயல் இந்த கப்பலை மோதுது. நெக்ஸ்ட் ஒன்று, சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். எந்த வேர்டு எந்த சென்டென்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணி எழுதிக்க போகிறோம். ரிலேட்டடாக டாக்டர்ஸ் ட்ரீட் த பேஷன்ஸ் கைண்ட்லி. டாக்டர்ஸ் அவங்க பேஷன்ஸ் எப்படி நடத்துவாங்க? கைண்ட்லியாக, இரக்கத்தோடு நடத்துவாங்க. ஃபிஷர்மேன் ரோஸ் த போட் டு கேட்ச் ஃபிஷ். ஃபிஷர்மேன் போட்டை இயக்குறாங்க. எதுக்காக? மீன்களை பிடிக்கிறதுக்காக. த ஓப்பனிங் செரமனி ஆஃப் அவர் ஷாப் இஸ் ஆன் மண்டே. எங்கள் கடையோடைய அந்த திறப்பு விழா எப்போன்னா திங்கக்கிழமை. காவியா இஸ் எ பிரேவ் அண்ட் ஃபியர்லெஸ் கேர்ள். காவியா ஒரு தைரியமான பயம் இல்லாத பெண். த ஸ்ட்ரோம் டேமேஜ் த ரூஃப். ரூஃப்னா கூரை. புயல் கூரையை டேமேஜ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், ரைட் த கரெக்ட் ஸ்நானம் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு. அதாவது அண்டர்லைன் பண்ணிக்க வேர்டுக்கான கரெக்டான ஸ்நானம், அதாவது மீனிங் எடுத்து எழுத போறோம். டிக்ஷனரியை பார்த்து. வருண் லைக்ஸ் டு டிராவல் இன் இஸ் நியூ கார். டிராவல்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது இல்லையா? ஸோ அதுக்கு 3 வேர்டு எழுதுறோம். வருண் லைக்ஸ் டு மூவ் இன் இஸ் நியூ கார். நெக்ஸ்ட், நிலா லைக்ஸ் அட்வென்ச்சர்ஸ். ஷீ கிளைம்ஸ் ஸ்மால் ஹில் பிரேவ்லி. அவளுக்கு அட்வென்ச்சர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அட்வென்ச்சர்னா சாகசங்கள். அதனால் அவள் குன்றுகளை கிளைம் பண்ணி போவா, ஏறி போவா தைரியமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்வென்ச்சருக்கான மீனிங் என்னன்னா எக்ஸ்ப்ளாய்ட். நிலா லைக்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட். ஷீ கிளைம்ஸ் ஸ்மால் ஹில்ஸ் பிரேவ்லி. நெக்ஸ்ட் ஒன்று, த ஃபிஷர்மேன்ஸ் போட் வாஸ் டேமேஜ்டு இன் எ ஸ்ட்ரோம். ஸ்ட்ரோம்னா அந்த புயல் காற்றில் அந்த ஃபிஷர்மேன் மீனருடைய படகெல்லாம் உடஞ்சு போச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ த ஃபிஷர்மேன்ஸ் போட் வாஸ் டேமேஜ்டு இன் எ சைக்ளோன். ஸ்ட்ரோமுக்கு சைக்ளோன் அப்படின்ற கூட மாற்றி எழுதுறோம். த லயன் இஸ் எ பிரேவ் அனிமல் இன் த ஃபாரஸ்ட். பிரேவ் அப்படின்னா தைரியம் இல்லையா? ஸோ பிரேவுக்கு ஃபியர்லெஸ் போடலாம், இல்லை கரேஜியஸ்ன்னு போடலாம். த லயன் இஸ் எ கரேஜியஸ் அனிமல் இன் த ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், த டாக்டர் மேட் எ டென்ட் டியூரிங் த மெடிக்கல் கேம்ப். மெடிக்கல் கேம்ப் அப்போ டாக்டர் ஒரு டென்ட்டை போட்டாங்க. டென்ட்டுக்கான இன்னொரு மீனிங் என்னன்னா ஷெல்டர். த டாக்டர் மேட் ஷெல்டர்ஸ் டியூரிங் த மெடிக்கல் கேம்ப். இங்கே ஒரு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இங்கே பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரை வச்சு நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணோம். அதுக்கான க்ளூஸ் இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐலாண்ட், போட், டென்ட், ட்ராவல், வாட்டர், ட்ரீஸ், பிளான்ஸ், ராக்ஸ். இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம அப்படியே சென்டென்ஸை மேக் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? பாருங்கள். The picture shows a beautiful island surrounded by clear water. On the island, there are tall trees and other green plants. A small tent is pitched on the island. A boat is seen near the island. There are also rocks visible near the water's edge. நெக்ஸ்ட் இது என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம். ராபின்சன் க்ரூசோட ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ராபின்சன் க்ரூசோ வாஸ் 19 years old. ராபின்சன் க்ரூசோ 19 வயது ஆகுது. He was a sailor. அவர் ஒரு மாலுமி. He sailed in the sea. அவர் கடல்ல பயணம் செய்கிறாரு. He worked on ships and explored new places. அவர் கப்பலில் வேலை செஞ்சுக்கிட்டு நிறைய இடங்களை ஆராயிறார். One day his ship sank in a storm. ஒரு நாள் அவருடைய கப்பல் மூழ்கி போயிடுது, புயல்னால மூழ்கி போயிடுது. He was left alone on an island. அவர் அந்த தீவில் தனிமையாக விடப்படுறாரு. He explored and went around the place. அங்கே சுற்றி நிறைய இடங்கள் இருக்குல்லையே, அந்த இடத்தெல்லாம் போய் சுற்றி பார்த்து ஆராய்ந்து பார்க்குறாரு. He found a broken ship on the shore. அந்த கடற்கரையில் ஒரு உடஞ்சி போன படகை பார்க்குறாரு. He got food, dress and tools from the ship. அந்த கப்பலில் அவருக்கு அந்த உடஞ்சி போன கப்பல் இருந்தது இல்லையா, அதில் உணவு, கொஞ்சம் துணியும் சில கருவிகளும் அவருக்கு கிடைக்குது, பொருட்களும். He built a tent and lived in the island. அதை அந்த பொருட்கள்லாம் வச்சு ஒரு டென்ட் அமைச்சு அந்த ஐலாண்ட்லேயே தீவிலேயே அவர் வாழறாரு. One day he saw a man. ஒரு நாள் அவர் ஒரு மனிதனை பார்க்குறாரு. Some tribal men chased the man. கொஞ்சம் அந்த பழங்குடியின மக்கள் அந்த மனிதனை துரத்திட்டு வராங்க. ராபின்சன் சேவ்டு him from them. ராபின்சன் அந்த மனிதனை அவங்க கிட்ட காப்பாற்றாரு. He named the man Friday. அவனுக்கு ஃப்ரைடேன்னு பேர் வைக்கிறாரு. Both became friends. ராபின்சனும் அந்த ஃப்ரைடேவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. Another day he saved Friday's father and his friends from some cannibals in the island. இன்னொரு நாள் ராபின்சன் என்ன பண்றாருன்னா அந்த ஃப்ரைடேஸோட ஃபாதர், ஃப்ரைடே இருக்காங்களே, அவனுடைய அப்பாவும் அவனுடைய நண்பர்களையும் காப்பாத்துறாரு. யார்கிட்ட இருந்ததுன்னா கேனிபல்ஸ்னா நரமாமிசங்களை சாப்பிடுவாங்க, அதாவது மனிதர்களையே சாப்பிட்றாங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கேனிபல்ஸ். அவங்க கிட்ட காப்பாத்துறாரு. ஆஃப்டர் தட் தே saw a ship. அதுக்கப்புறமா அவங்க ஒரு கப்பலை பார்க்குறாங்க. The people in the ship had a fight with the captain of the ship. அந்த கப்பல் இருந்த மக்கள் அந்த கப்பலுடைய கேப்டன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ராபின்சன் அண்ட் ஃப்ரைடே fought with the people and saved the captain. ராபின்சனும் ஃப்ரைடேவும் போயிட்டு அந்த மக்கள் கிட்ட சண்டை போட்டு அந்த கேப்டனை காப்பாத்துறாங்க. Then
when they left the island with the captain on his ship. அந்த கப்பலுடைய கேப்டன் இருக்காரு இல்லையா, அவர் கூட ராபின்சனும் ஃப்ரைடேவும் அந்த ஐலாண்டை தீவை விட்டே போயிடுறாங்க. இது அந்த ஸ்டோரி. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் ஈச் சென்டென்ஸ் வித் த கரெக்ட் பிக்சர். சென்டென்சஸ் இருக்குது, அதுக்கான பிக்சர்ஸோட மேட்ச் பண்ணுறோம். மணி அண்ட் ஹிஸ் டீம் ஆர் ரெடி ஃபார் த மேட்ச். மணியும் அவனுடைய டீமும் குழுவும் வந்து ரெடியாக இருக்காங்க மேட்ச்னா பிளே விளையாடுறதுக்காக. ஸோ இந்த பிக்சர் அதுக்கு கரெக்டாக இருக்கும். பாபு இஸ் பிரேவ் சோல்ஜர். பாபு வந்து ஒரு தைரியமான போர் வீரர். ஸோ இங்கே போர் வீரர், ராணுவ வீரர் இருக்காங்க இல்லையா, ஸோ இதை மேட்ச் பண்ணிக்கிறோம். த ஷிப் சாங்க் இன் எ ஹெவி ஸ்ட்ரோம். அதாவது அந்த ஸ்ட்ரோம் புயல் காத்துனால கப்பல் வந்து முழுகுது. ஸோ இங்கே கப்பல் முழுகிற மாதிரி பிக்சர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் மேட்ச் பண்ணிக்கிறோம். த பீப்புள் லிவிங் இன் ஐலாண்ட் வி ஆர் குட் அட் ஹண்டிங். ஐலாண்டில் தீவில் வர மக்கள் வந்து வேட்டையாடுறதுல சிறந்தவங்க. ஸோ இங்கே இந்த பிக்சரோட மேட்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் ஈச் பிக்சர். இங்கே சென்டென்சஸ் இருக்குது, எந்த பிக்சருக்கு எந்த சென்டென்ஸ் வரும் அப்படின்னு தான் நம்ம எடுத்து போகிறோம். ஸோ இவங்க டென்ட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க எங்கன்னா, ஸோ இவங்க வந்து இந்த பிக்சருக்கு என்ன ரிலேட்டடாக வரும் அப்படின்னா, மனோஜ் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட் இன் எ டென்ட் இன் த ஃபாரஸ்ட். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பேர்டு நெஸ்ட் இருக்குது. ஸோ ராணி ஃபவுண்ட் எ பேர்ட்ஸ் நெஸ்ட் ஆன் த ரூப் ஆஃப் ஹர் ஹவுஸ். இந்த பிக்சருக்கான ரிலேட்டடான சென்டென்ஸ் வந்து மோகன் அண்ட் மது ஆர் பிரேவ் சில்ட்ரன், தே கிளைம் த ரோப் ஃபியர்லெஸ்லி. நெக்ஸ்ட் வந்து சீமா ஹேட் எ ட்ரீம் டு ட்ராவல் ஆன் த சி. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஏ சென்டென்ஸ் ஃபார் ஈச் வேர்டு கிவன் பிலோ. அதாவது வேர்டு இருக்குது, இந்த வேர்டுக்கான சென்டென்ஸை நாம தான் மேக் பண்ண போகிறோம். ட்ராவல், ட்ராவல்க்கு என்ன எழுதலாம், வி வில் ட்ராவல் பை ட்ரெயின். ஸ்ட்ரோம், வி ஸ்டேட் இன்சைட் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரோம். Brave, the lion is a brave animal. Soldier, a soldier protect our country. Boat, the boat is sailing on the river. வந்து இந்த பேசேஜை படிச்சுட்டு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பண்ணலாம். நேஹா வாஸ் எ பிரேவ் கேர்ள். நேஹா வந்து ஒரு தைரியமான பெண்ணு. ஷி லைக்ட் அட்வென்ச்சர்ஸ். அவளுக்கு வந்து சாகசங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒன் டே ஹர் டீச்சர் அரேஞ்ச் எ ஃபாரஸ்ட் கேம்ப். ஒரு நாள் வந்து அவங்க ஆசிரியர் வந்து ஃபாரஸ்ட் கேம்ப் போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஷி வெண்ட் இன் டு த ஃபாரஸ்ட் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் த டீச்சர். அவளும் வந்து அந்த காட்டுக்கு போகிறா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் டீச்சர்ஸோடையும். They had stayed there for 3 days in a tent. அங்கே வந்து அவங்க 3 நாள் தங்குறாங்க, டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுறாங்க. On the second day, she lost her way in the dark forest. ரெண்டாவது நாள் வந்து அவள் அந்த காட்டில், அந்த இருட்டான காட்டில் வந்து அவளுடைய வழி மாறி போயிடுறா. She was left alone in the forest. காட்டில் அவள் தனிமையாக இருக்கிறா. But she was not afraid. ஆனால் அவள் வந்து பயப்படலை. She had the map of the forest with her. அந்த காட்டினுடைய மேப் வந்து அவள் கையில் வச்சிருந்தா. She saw some footprints on the ground. கீழே தரையில வந்து சில காலடி தடங்களையும் அவள் பார்த்தா. She followed the footprints and the map. அவள் வந்து அந்த காலடி தடங்களையும் அந்த மேப்பையும் ஃபாலோ பண்ணி வரா. She finally reached her friends. கடைசியாக அவனுடைய நண்பர்கள்கிட்ட வந்து சேர்ந்துடுறா. Her friends were happy to see her. அவருடைய நண்பர்களும் அவளை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. Her teacher praised her for her boldness. அவள் தைரியமாக நடந்ததுக்காக அவங்க டீச்சர் வந்து அவளை வாழ்த்துறாங்க. இப்போ கொஷின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வாட் டிட் நேஹா லைக்? நேஹாவுக்கு என்ன பிடிக்கும்? நேஹா லைக் சம் அட்வென்ச்சர்ஸ். சாகசங்கள் செய்யறது நேஹாவுக்கு பிடிக்கும். விச் சென்டென்ஸ் இஸ் நாட் கரெக்ட்? இதில் எந்த சென்டென்ஸ் கரெக்ட் இல்லை? நேஹா வென்ட் டு த ஃபாரஸ்ட் வித் த பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸோட அவள் ஃபாரஸ்ட்டுக்கு போனான்னு சொன்னாங்களே, அந்த சென்டென்ஸ் தான் கரெக்ட் இல்லை. தேர்ட் ஒன், வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் அஃப்ரைட்? அஃப்ரைட் அப்படின்றது பயப்படுறது. ஸோ அதுக்கான ஆப்போசிட் என்னன்னா பிரேவ், தைரியமாக இருக்கிறது. ஃபோர்த் ஒன்று, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் நேஹா? நேஹாவை பற்றி நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க? நேஹாஸ் எ போல்டு கேர்ள். அவள் வந்து ஒரு தைரியமான பொண்ணு. நேஹாஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் டு பி அலோன். அவள் தனியாக இருந்தாலும் அவள் பயப்பட மாட்டா. நேஹா லைக்ஸ் அட்வென்ச்சர். அவளுக்கு சாகசங்கள்லாம் பிடிக்கும். இது மூணுமே கரெக்ட் தான் இல்லையா? ஸோ ஆல் த 3 ஆர் கரெக்ட் அப்படின்றத இங்கே நம்ம டிக் பண்ண போகிறோம். அடுத்து ஒன்று வந்து வேர்ட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம ஸோ அது வந்து கரெக்டான ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ராபின்சன் க்ரூசே எ செயிலர் வாஸ்னு இருக்குது. ஸோ அது கரெக்டான ஃபார்மேட்டில் எடுத்து போகிறோம். ராபின்சன் க்ரூசே was a sailor. He sailed in the sea. இங்க என்ன வரும்னா he was left alone on an island. Next, he saved Friday from some tribal men. He saved Friday from some tribal men. Next என்ன வரும்னா he saved Friday's father and his friends from cannibals. Last one என்ன வரும்னா they left the island with the captain. Read and write. Turn to your workbook page number 85. Page number 85 and read the story. The story read பண்ணிட்டு Robinson Crusoe. Identify the passage where Robinson Crusoe and Friday fought with the people and saved the captain. அந்த கேப்டனை வந்து மக்கள் கிட்ட சண்டை போட்டு கேப்டனை காப்பாற்றினாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேசேஜை கண்டுபிடிச்சி எழுத சொல்கிறாங்க. Write the passage here. ஸோ எழுதலாமா? Another day he saved Friday's father and his friends from some cannibals in the island. After that day they saw a ship. The people in the ship had a fight with the captain of the ship. Robinson and Friday fought with the people and saved the captain. Then they left the island with the captain on his ship. So இந்த passage தான் அது, இதை எழுதிக்கோங்க. Next listen and write.
நெக்ஸ்ட் ஒன் வந்து லிசன் அண்ட் ரைட். ஸோ இந்த பேசேஜ் தான் அது, எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து லிசன் அண்ட் ரைட். லாஸ்ட் வீக் ஐ வென்ட் டு த லைப்ரரி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். We saw so many books on the cupboards. We found many new story books in the library. They read many stories. We took some books to home. I love visiting the library. நெக்ஸ்ட் ஒன் மை ஜேர்னல். இங்கே மை நேம் இஸ், உங்கள் நேம் எழுதிக்கோங்க. மை ஃபேவரட் ட்ரிப் இஸ் வித் மை. இப்போ நம்மளுடைய ஃபேவரட் ட்ரிப் யார் கூட போனால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும்? இப்போ ஃபேமிலியோட போன ட்ரிப்பா, இல்லை ரிலேட்டிவ்ஸோட போனதா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போனதான்னு எடுத்துங்க. சரிங்களா? ஃபேமிலின்னு போட்டிருக்கேன். வி வென்ட் பை கார். நீங்கள் இதில் போனீங்க? வேனில் போனீங்களா, பஸ்ஸில் போனீங்களா, காரில் போனீங்களா, ட்ரெயினில் போனீங்களான்னு எடுத்துங்க. வி வென்ட் டு த ஷீஷோர். இப்போ ஷீஷோர்னா கடற்கரை. அது போல் வேறு என்ன பிளேஸு, ஜூவா, மியூசியமா, இல்லை பார்க்கா அப்படின்னு எழுதலாம். வி ஹேட் டொமேட்டோ ரைஸ் ஃபார் லஞ்ச். லஞ்சுக்கு டொமேட்டோ ரைஸ் சாப்பிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா? லெமன் ரைஸ் சாப்பிட்டீங்களா, இல்லை கர்ட் ரைஸா, பிரியாணியா, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து வி என்ஜாய்டு லிசனிங் டு மியூசிக். பாட்டு கேட்டுக்கிட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணணுக்கு. ஸோ அங்கே பிளேயிங் கேம்ஸ் எழுதலாம், இல்லை டான்ஸிங் எழுதலாம், அந்த மாதிரி எழுதலாம். அடுத்து வந்து இட் வாஸ் ஏ ஜாலி ட்ரிப். அது ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த ட்ரிப்பு. ஜாலி ட்ரிப், இல்லை ப்ளசன்ட் ட்ரிப்பு, வண்டர்ஃபுல் ட்ரிப்பு, எது வேணாலும் போட்டுக்கலாம். வி ரிட்டர்ன் டு ஹோம் ஹாப்பிலி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் போன ட்ரிப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.